ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி, மயில்வாகனம், சந்திரகலா இவங்க 3 பேரை தான் காட்டுறாங்க. அப்போ சந்திரகலா வந்து அவங்க கார்த்திகிட்ட கோவமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு டிரைவர், உன்னுடைய வேலை எதுவோ அதை மட்டும் நீ செய்தால் போகிறோம், தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் என் விஷயத்தை தலையிட்டு இருக்காத. என்னம்மா அக்கா தங்கச்சி கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற, என்ன நீ என்ன சொன்னாலும் எங்கள் அக்கா நம்பிடுவாங்களா என்ன? சொல்ல பொண்ணாக்கி நீ என்ன சொன்னாலும் சரி தான், எங்கள் அக்கா வந்து உன்னை வந்து நம்பவே மாட்டா, அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற, இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத பார்த்துக்கோ அப்படின்னு கோவத்தோடு சொல்லவும், அப்போ மயில்வாகனம் சொல்கிறாங்க, என்ன சின்ன மாமியார் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்களும் கூட சேர்ந்தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு திட்டிட்டு போகவும், அப்போ மயில்வாகனம் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா சின்ன மாமியாருக்கு எவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து இவங்க சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. அவங்க சிவனாண்டியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, என்ன சந்திரகலா எந்த நேரத்துக்கு இங்கே வந்திருக்குற அப்படிங்கும்போது, என்னங்க இன்றைக்கி இந்த டிரைவர் என்னெல்லாம் பண்ணிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் சொல்கிறாங்க. அவனுக்கு என்னமோ நம்ம 2 பேரும் பேசினதை அவன் பார்த்துருப்பான்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசினது அவன் வீடியோ வரை எடுத்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்படியே அவன் வீடியோ எடுத்து வச்சுருந்தா தான் அவங்க அக்காட்ட காட்டியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லவும், அவன் உங்ககிட்ட வந்து பொய் சொல்கிறான், மிரட்டு தான், நீ அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்காது அப்படிங்கும்போது, இல்லைங்க அவன் வந்து நம்மளையே வந்து ஏதோ பிரச்சனைக்காக அவன் இழுத்துக்கிட்டே இருக்கிறான், எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நான் சொன்ன மாதிரிக்கு நீங்கள் வந்து அவனை பற்றி விசாரிச்சிங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் நான் அவனை பற்றி விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், சொல்ல போனாக்கி இந்த சுற்று வட்டாரத்தில் அவனை பற்றி யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவன் வந்து வெளியூர்காரன் பொழுக்கு அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் அவனை பற்றி கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஞ்சர் இல்லாமல் இருக்கும், அப்படி மட்டும் இல்லைன்னா அவன் வந்து நம்ம விஷயத்தை கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கவோ, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நான் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து நினச்ச மாதிரிக்கு ரேவதிக்கும் மகேஷுக்கும் கல்யாணத்தை நடத்த முடியும், எங்கள் அக்காவோட கௌரவத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணணுமோ நம்ம எல்லா வேலையும் பண்ண முடியும். ஆனால் அது மட்டும் இல்லை நடக்கலன்னு வச்சுக்கிடுங்களேன், அவ்வளோதான், நம்ம இத்தனை நாள் காத்துட்டு இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிரைவர் இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லவும், சரி சந்திரா நான் சீக்கிரமாகவே இந்த வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, சரி நீ பத்திரமா போ அப்படின்னு சொல்லவும், உடனே சந்திரகலா அங்கேருந்து வராங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. அவங்க வந்து பொங்கலுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அவங்க கார்த்தி அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி இங்கே காருக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அகிலாண்டேஸ்வரி பாட்டிக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வந்து பாட்டியும் வந்து கார்த்தி சொல்லு கார்த்தி அப்படிங்கும்போது, பாட்டி நீங்கள் உங்கள் பேத்திகளுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களா, நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி வைங்க, நான் வந்து வாங்கிடுது அப்படிங்கும்போது, என்ன கார்த்தி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வைங்க உங்கள் பேத்திகளுக்கு அப்படின்னு சொல்லவும், உடனே பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. கார்த்தி எனக்கு வந்து உன்னால தான் இவ்வளோ சந்தோஷம் எனக்கு கிடச்சிருக்கு, சொல்ல பண்ணாக்கி என் பேத்திகள் எல்லாத்தையும் பார்க்க வச்சது நீ தான், அந்த குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க போகிற, என் பேத்திகளுக்கெல்லாம் வந்து நான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த பொங்கலுக்கு, அதையும் நீ நிறைவேற்ற போகிற அப்படிங்கும்போது, உடனே கார்த்தி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரி பாட்டி நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு நீங்கள் கோயிலுக்கு வந்துருங்க, நான் வந்துடுது அப்படிங்கவும், உடனே பாட்டியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, என்ன கார்த்தி ஒன்றும் காணலை, சரி நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி நான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டேன், கோயிலில் தான் இருக்கிற அப்படிங்கும்போது, சரி பாட்டி நான் வந்துடுதுன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கே போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிடுறாங்க. அப்போ கார்த்திகிட்ட வந்து பாட்டி சொல்கிறாங்க, நாளைக்கு என் பேத்திக்கு எல்லாத்துக்கும் நான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லாரையும் நீ அழைச்சிட்டு வரியான்னு சொல்லும் போது, என்ன பாட்டி உங்களுக்கு ரொம்ப தான் பேராசை, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. சரி இந்தாப்பா உனக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கிறேன், அதே மாதிரிக்கு சாமுண்டீஸ்வரிக்கும் ட்ரெஸ் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கும்போது, பாட்டி உங்களுக்கு தான் மருமக மேலே எவ்வளோ பாசம், ஆனால் அத்தை தான் உங்களை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்காங்க அப்படிங்கும்போது, பரவாயில்லப்பா அவள் கூடி சீக்கிரமே அவன் மனசு மாறும், அவள் அப்படி இருக்கான்னு சொல்லிக்கிட்டு நான் என் மருமகளுக்கு நான் ட்ரெஸ் வாங்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லவும், உடனே கார்த்தி சரி பாட்டி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடவும், சரி டிரைவர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது கார்த்தி பார்த்தோம்னா பாட்டி ஒன்று ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் வந்து மாற்றி வைக்கிறாங்க. அதாவது சாமுண்டீஸ்வரி வாங்கிட்டு வந்த மாதிரி அவங்க மாற்றி வச்சுக்கிட்டு, சாமுண்டீஸ்வரி வாங்கின புடவை எல்லாத்தையும் அவங்க வேறு இதில் மாற்றி வச்சுருந்தாங்க. அப்போ கார்த்தி கொண்டு வந்து கொடுக்கவும், அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இந்தாங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருக்குன்னா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு உடனே சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போனதுக்கப்புறமா பார்த்தோம்னா பொண்ணுங்க எல்லாருமே ட்ரெஸ் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது, அம்மாவை தான் நம்மளுக்கு எவ்வளோ பாசம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரிலாம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து அகிலா பாட்டி வாங்கி கொடுத்தது, அதனால கார்த்தியும் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து இவங்க ரோஹிணியை தான் காட்டுறாங்க. ரோஹிணி ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே மயில்வாகனம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. உன்
மேலே நேற்றுக்கு காலை போட்டதுக்கு நீ எனக்கு கீழே தள்ளி விட்டுட்டேலா, இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் பாரு, உனக்கு ஒரு சின்ன ஷாக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒயரில் பார்த்தோம்னா அவங்க ஷாக் வச்சுட்டு அவங்க வாசலில் கொண்டு வச்சுருக்குறாங்க. வச்சுக்கிட்டு வெளியே நின்றுக்கிட்டு ரோஹிணின்னு கூப்பிடவும் அப்போ ரோஹிணி வந்து நடந்து வராங்க. அந்த ஒயரில் வந்து காலை வச்சிடவும் அவங்க கீழே வந்து தூங்கின மாதிரிக்கு விழுந்துருந்தாங்க. உடனே மயில் வாங்கினா காப்பாற்ற போகிற மாதிரிக்கு போகிறாங்க. அப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே வந்து அவங்க கனவு கண்டிருக்காங்க அப்படின்னு. ஐயோ, கனவு கண்டிருக்கும் போது இவ்வளோ நல்லா இருக்குதே, எப்போனா உண்மையாக நடந்து எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில் வாகனம் வந்து ரோஹிணி ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு ரோஹிணின்னு சொல்லி கூப்பிடவும் ரோஹிணியும் வந்து நடந்து வராங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ரோஹிணி வந்து அந்த இதில் காலை வைக்க மாட்டாங்க. சந்திரகலா தான் வந்து அந்த இதில் காலை வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சந்திரகலா காலை வச்சுட்டு அவங்க அப்படியே கீழே விழுற மாதிரிக்கு அவங்க காட்டுவாங்க. இதை பார்த்துட்டு மயில் வாகனம் அதிர்ச்சி அடைவாங்க. சரி, என்ன இருந்தாலும் சரி தான், சின்ன மாமியார் நம்மளுக்கு வேண்டாதவங்க தானே, அவங்களுக்கு இப்படி நடந்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து கார்த்தி இப்படி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சந்திரகலாவை கார்த்தி காப்பாற்றுறதுக்காக போவாங்க. அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.